ஐயா இளையராஜா வயசான காலத்தில் எதுக்கு நமக்கு இந்த வேலை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இப்போ இளையராஜா கிடையாது, பழைய ராஜா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாகவே பார்த்தீங்களா, மியூசிக் டைரக்டர்னா பாட்டு போடுறதுல தான் பிஸியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் காப்பி ரைட்ஸ் வாங்குறதுல தான் பிஸியாக இருப்பீங்க போல. நீங்கள் பண்ணுறதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு மேஸ்திரி கிட்ட காசு கொடுத்து வீட்டை கட்டினா, வீடு கட்டி முடிச்சுட்டு பிறகு நான் தான் அந்த வீட்டை கட்டினேன், அந்த வீடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி இருக்குது. தமிழ்லாம் பார்த்தீங்களா ஒரு டைலாக் இருக்கு, உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, உபத்திரம் மட்டும் பண்ணாம இருன்னு சொல்லிட்டு. இந்த டைலாக் முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் பொருந்தும்னு நினைக்கிறேன். நான் பேசுறதெல்லாம் பார்த்தீங்களா உங்களுக்கு கோவம் வரும்னு நினைக்கிறேன். கோவம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணுறது எங்களுக்கும் அப்படிதான் இருக்குது. கொஞ்சமாவது வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. உங்களுக்கு பின்னாடி வர தலைமுறைக்கு வழி விட்டு போங்க. ஏதோ ஒரு படத்துக்கு 2 படத்துக்குன்னா பரவாயில்ல, நீங்கள் அதை தான் வேலையாகவே வச்சிட்டு இருக்கீங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஒரு அளவு தான் லிமிட்டு, அதுக்கு மேலே வேண்டாம். தயவு செய்து கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க, ஓகேவா?